எபிசோட ஸ்டார்டிங்ல என்னோட பேர் டாடகுனி, நான் சாதாரண ஸ்கூலில் படிக்கிற ஒரு சின்ன பையன் அப்படின்னு அவன் பேசிட்டு போயிட்டு இருப்பான். அவன் பின்னாடி 2 பசங்க வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வரவங்க சும்மா வர மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்பா அந்த இடத்துல சில ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். வந்த ரோபோட்ஸ் அந்த இடம் முழுக்க அட்டாக் பண்ணும். நம்ம பசங்களையும் பார்த்து அட்டாக் பண்ணா நம்ம பசங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவாங்க. அந்த புக்கு மூலமா நமக்கு என்ன பவர்ஸ் எல்லாம் கிடைக்கலாம், இதே மாதிரி அவங்க பவர்ஸ் எடுத்துக்குவாங்க. இல்ல இந்த கதை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி டாடகுனி கத்துவான். நீ என்ன ஓர்த்ததான் பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு டாடகுனியும் என் பிரச்சனை அது இல்லடா, இந்த கதை ஒன்றும் சூப்பர் பவர்ஸை பேஸ் பண்ணாதெல்லாம், இது ஹை ஸ்கூல்ல படிக்கிற சாதாரண சின்ன பசங்களோட கதை தான் அப்படின்னு சொல்ல டெய்லி லைஃப் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய்ஸ் அப்படிங்கிற அனிமே சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாடகுனி கிட்ட காட்டுறாங்க. அவன் ஜன்னல் வழியா வெளியில பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா எப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். சரியான ஆள் கிட்ட தான் போய் இந்த கேள்வி கேட்டிருப்பான். அவன் அந்த பொண்ணுமா நடிக்க போறான், நீ பையனை நடிக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் எடுத்தோன்னே அவன் கிளாஸ் ரூம்ல படிக்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் கொஞ்சம் கடலை போட, அந்த பொண்ணு கிட்ட செட் ஆகாது. கரெக்டா அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட பேச வர, அப்போ ஒரு டீச்சர் அந்த கதவு திறந்து அவங்க 2 பேத்துக்கிட்டையும் இங்க என்னடா 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓ என் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்னு அந்த டீச்சர் பேச, அப்ப அந்த பொண்ணுமே வீட்டுக்கு கிளம்பி போறா. உடனே டாடகுனி முட்டி போட்டு சொங்கி போய் அடுத்த டேக்ல டீச்சர்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது டேக் எடுப்பாங்க. 2வது டேக்ல அவன் போய் அந்த பொண்ணு கிட்ட பேச, அந்த பொண்ணு நீ என்ன தொல்லை பண்றடா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவா. நடுவில் அவன் மறுபடியும் வந்துட்டு நீ செட்டிங்ஸை மாத்திரடா, இந்த செட்டிங் நல்லாவே இல்லை, நம்ம இன்னொரு டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது டேக்கு போயிடுவாங்க. 3வது டேக்ல அவன் அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசணும் இப்படி பேசணும் மனசில் நினைச்சிட்டே இருப்பான ஒழிய பேசவே மாட்டான். அப்போ இன்னொரு பொண்ணு கதவு திறந்து நீ ஃப்ரீயா இருந்தேன் கூட வரியா அப்படின்னு சொல்லி பேசுவா. மறுபடியும் டாடகுனி அந்த பொசிஷனுக்கு போய் போங்கடா என் நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனா இந்த தடவை 4வது டேக் அப்படின்னு சொல்லாமே கிளாஸ் பிரசிடென்ட் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். ஓடுவாங்க வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருப்பான். டாடகுனி அந்த பொண்ணை வேற ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு வந்திருப்பான். டாடகுனி அந்த பொண்ணு கிட்ட எப்படியோ உங்க வேலையில இருந்து உங்களை காப்பாத்திட்ட பிரசிடென்ட் அப்படின்னு பேச, ஆமா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்றவ சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோ சோகமே அடப்போங்கடா இதெல்லாம் கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும், எனக்கெல்லாம் எப்படி நடக்கும், ஏன்னா நாமளே பாய்ஸஸ் ஒன்லி அப்படிங்கிற ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொங்கி போயிடுவான். கண்ணாடி போட்டிருக்கானே அந்த பையன் பேரு ஹிடனோரி, மஞ்சள் கலர்ல முடி வச்சிருக்கோம் பேரு யோஷிடாக்கே. ஹிடனோரி சேரை விட்டு இருந்துச்சு. சரி நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் தான் போயிருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் போகல வீட்டுக்கு. யோஷிடாக்கே கிட்ட ஸ்கர்ட்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு யோஷிடாக்கே அது பொண்ணுங்க போறது அப்படின்னு சொல்லுவான். அது சேம்லெஸ் டிஃபென்ஸ்லெஸ் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எக்ஸாஸ்ட் ஆகி டாடகுனி கிட்ட, டாடகுனி உன் சிஸ்டரோட ஸ்கர்ட்ஸ் கொஞ்சம் தெரியா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அவனும் முடியாதுன்னு சொல்ல அவங்க பர்மிஷன்ஸ் இல்லாம அவனோட ஸ்கர்ட்ஸையும் அப்புறம் அண்டர்வியர் எடுத்துக்குவானுங்க. அவங்க 2 பேரும் முதல்ல அதை அப் டு டவுன் போட்டுக்க போக டே இது இப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு டவுன் டு அப் போட போவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே சின்ன வாய் வார்த்தைகளாகி சண்டை போட போயிடுவானுங்க. டாடகுனி வந்து தடுக்காடே நீ இதை போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க போவாங்க. கடைசியில டாடகுனி அட போங்கடா அப்படின்னு சொல்லி அவனு மாத்த போயிடுவான். எல்லாருமே போட்டாச்சு அப்படின்னு டாடகுனி கேட்க, அதுக்கு எல்லாருமே போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க 2 பேருமே போடல, டாடகுனி மட்டும் தான் இதை போட்டிருக்காங்க. டாடகுனி பயங்கர கோமே அவங்களை சேர் எடுத்து அடிக்க போய் அப்படியே பாதியில் நின்றுவாங்க. அவங்க இதை டாடகுனி இது நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அது வேற யாருமே டாடகுனியோட தங்கச்சி தான். டாடகுனி தப்பான விதத்துல போஸ்ட் எல்லாம் தந்துட்டு இதை கேட்டு அந்த தங்கச்சி அந்த கதை திறந்து பார்க்க உள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா தப்பு தப்பா தான் இருக்கும். மரண பயத்துல 3 பேருமே சாரின்னு கத்த அடுத்து அங்க என்ன நடக்குங்கிறத நமக்கு காட்டல. கண்ணாடி போட்டுருக்க ஒரு பையன் எப்பயுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி அன்னைக்கு போன அவங்க ஒரு பொண்ணை பார்த்து அவன் மீன் சாப்பிட்டுட்டு இருந்தா, அவன் 3 சாப்ஸ்டிக்ல சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவங்களுக்கு இது ரொம்ப பயமுறுத்த மாதிரி கதையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லோ ஹேர் பையனும் நானும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பாவோட ரேசர்ஸை பார்த்தான். அதை எடுத்து அவன் செஸ்ட் சேவ் பண்ணும்போது அவன் நிப்பிள்ஸ் அவன் கிழிச்சுக்கோ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல டே இது பேய் கதையெல்லாம் இல்லடா இது பெயின் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டாடகுனி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கேரியான கதை சொல்றேன். நாமெல்லாம் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போனோம். அந்த பொண்ணு நிறைய சரக்கு குடிச்சா, அந்த சரக்குல ஆல்கஹால் இல்ல. நான் அவளை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போக அவ வாமிட் பண்ண, அவளோட வாமிட்ல சென்டிபேட் இருந்துச்சு அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இதை கேட்ட அவனுக்கு மனசே இருக்காது. இந்த கதையை கேட்டதுக்கு கேட்காமே அதனால முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க வாமிட் எடுக்கிறதுக்காக பாத்ரூம் பக்கம் போக டாடகுனியோட சிஸ்டர் வாமிட் எடுத்துட்டு இருப்பா. டாடகுனி சிஸ்டர் ஏன் வாமிட் எடுக்கிறான்னா ஏன்னா அவ்வளோ அதை கேட்டிருப்பா. 3 பேர் சேர்ந்து வாமிட்டா எடுக்கிறாங்க. அப்படியே ஸ்கூல்ல ஒரு நாள் காட்டுறாங்க. ஹிடனோரி அப்படியே அவன் கிளாஸ் ரூம்குள்ள வரான். அப்ப யோஷிடாக்கே உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து பேச அப்படியே அவனுக்கு பக்கத்துல இருக்க ஜன்னலை திறந்து பார்த்தா டாடகுனி ஒரு பொண்ணு கூட நடந்து வந்துட்டு இருப்பான். ஐயோ நம்மளை விட்டு கமிட்டட் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா பசங்கள்ட்டையும் சொல்ல எல்லா பசங்களுமே வந்து எட்டி பார்க்குறாங்க. அவன் நிஜமாலுமே ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அவங்க மேலே ஒருத்தர் தலைக்கட்டு மாதிரி நினைக்க. இந்த கேரக்டரோட பேர் தான் மோட்டஹாரு. நல்லா இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. அவங்களோட கொஞ்சம் பேசிக்கவே இல்லை. அப்படியே அவங்க 2த்துக்குள்ள நான் வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நம்ம இதை உறுதியா சொல்ல முடியாது. மோட்டஹாரு அவனோட பிரிஸ்கிரிப்ஷனை பண்ண போறான் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நண்பர்களே இதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய விர்ஜின் பவரை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷனை பண்ண போறோம். டாடகுனி அப்படியே நடந்து போயிட்டு இருக்க மோட்டஹாரு வழியில் வந்து நிப்பான். ஸோ டாடகுனி நின்றுவா. அதே மாதிரி அந்த பொண்ணுமே நின்றுவா. மோட்டஹாரு டாடகுனியோட சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பான். எல்லாருமே சேர்ந்து டாடகுனி சுத்து போட்டுருவாங்க. மோட்டஹாரு யாரா அந்த அழகான பொண்ணு அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு தொலைஞ்சு போன இவனை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு டாடகுனி பரவாயில்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவா. அடச்சா இவங்களோட சேர்ந்து நானும் தப்பா நினைச்சிட்டேனே. சாயங்கால நேரத்தில் ஹிடனோரி ஒரு புல் தரையில் சாஞ்சு புக்கு படிச்சுட்டு இருப்பான். அவன் படுத்திருந்த பொசிஷன்லேருந்து எந்திரிக்க அவன் பின்னாடி ஒரு பொண்ணு நிற்பா.
எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, எதுக்கு அந்த பொண்ணு என் பின்னாடி வந்து உட்காந்து, அதுவும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மாலை பொழுதுல இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பின்னாடி உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு நான் அவகிட்ட பேசணும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் இவ்வளோ அமைதியாக வேற இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ட்டு ஹிடனோரி பின்னாடி திரும்பி பார்க்க அந்த பொண்ணு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கில் இருக்கா. பட் நம்ம பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோ. அது வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹிடனோரி தான் வாயை திறந்து இந்த விண்டு மறுபடியும் ஹிடனோரி சைலண்ட் அடைச்சா நான் ஏன் எப்படி பண்ணுறது, இது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஃபீலிங்கை தருது. கீழே உட்காந்துருந்த அந்த பொண்ணு எந்திரிச்சு அந்த சன்செட் அப்படிங்கிறத பற்றி பேசுவா. அப்படியே அவள் ஹிடனோரி பக்கத்தில் நடந்து வர மறுபடியும் அந்த பொண்ணு பேசுறதை நிறுத்திடுவா. ஹிடனோரி என்னை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக என் ஸ்குவாட் கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டு அப்படின்னு அவன் ஃபோனை பார்ப்பான். அப்படியே அந்த இடம் அமைதியாக போயிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு யோஷிடாக்கே வந்துருவான். யோஷிடாக்கே பொண்ணை பார்த்த நீமே ப்ளஷ் ஆயிடுவான். அந்த பொண்ணு ரொம்பவே ப்ளஷ் ஆயிடுவா. ஹிடனோரி அந்த எந்திரிச்சு இந்த இடத்துல அட்மாஸ்பியர் சரியில்லை அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிப்பான். இந்த இடத்த விண்டு சீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க அவன் முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான். அது வேற யாருமே இல்லை, டாடகுனி தான். டாடகுனி டே மளிகை கடையில் சிப்ஸ் பாதி விலைக்கு விற்குதான், அவட போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இதுல கோமன் அந்த பொண்ணு ஓடி வந்து டாடகுனிக்கு ஒரு பஞ்சு அவளோட பேக்கு கீழே விழுந்துரும். அதை எடுத்து அவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. அது ஒரு நாவல் பத்தினது. சன்செட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் தனியாக உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுவா. அப்படியே இவங்க ரெண்டு பேர்த்தோட அளவு எப்படி போகுங்கிறத பற்றி தான் இங்க அந்த நாவல் எழுதியிருக்கபடி இங்கே ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் நடந்திருக்கு. இந்த கதை வைஸ் எனக்கு இந்த கதையில் இன்ட்ரோவர்ட் ஆர் ஒட்டாக்கு ரோல் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா நாம என்ன நினைப்போம், பட் ஹிடனோரியோ தப்பா நினைச்சுக்கிறான். அதாவது அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம எனக்கு இப்படி ஒரு ரோலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கான எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் உட்காந்து பாருங்க. இந்த அனிமி சீரிஸை கிரியேட் பண்ணதே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பார்க்குறது தான். ஸோ உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை காய்ஸ்.